வேதவசனம் சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தையின்படி இந்த பகல் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்துள்ள ஆளுகை செய்வாராக. வேதத்தை எடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அருளுகிற ஒரு வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதங்களின் புத்தகம் 118வது சங்கீதம், அதனுடைய 22வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 118வது சங்கீதம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆமென், ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது மட்டுமில்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக சங்கீதக்காரர்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாய், பாடல்களை பாடுகிறவர்களாய் மட்டும் இருக்கவில்லை, அநேக நேரங்களில் தீர்க்கதரிசிகளாய் செயல்பட்டிருக்கிறார்கள். ஆமென். அதுவும் குறிப்பாக மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம், அதுவும் இயேசு கிறிஸ்துவை குறித்த அநேக தீர்க்க தரிசனங்களை தீர்க்க தரிசனமாய் அநேக சங்கீதக்காரர்கள் பாடியிருக்கிறார்கள். இந்த 118வது சங்கீதத்தில் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி வருகிற பொழுது தீர்க்க தரிசன ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆமென் ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. 22வது வசனம் அது மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தையாயிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. இன்றைக்கு நாம் கேட்க போகிற பிரசங்கத்தின் தலைப்பு தள்ளப்பட்ட கல். ஆமென், தள்ளப்பட்ட கல். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வார்த்தை? தள்ளப்பட்ட கல். ஆமென். இந்த கல் யாரை குறிக்கிறது? நீங்க வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லி தருகிறது. அப்போஸ்தலர் 4:11 வாசிக்கிற பொழுது, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானவர். யாரை குறித்து இங்கே வசனம் சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆமென் ஆமென் பேதுரு ஆமென் சொல்லி வருகிற பொழுது இங்கே சொல்லுகிறார், ஆமென், அவரே மூலைக்கு தலைக்கல்லானார். அப்படின்னா இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை? இந்த கல் இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. ராமேன் சொல்லுங்க, இந்த கல் இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. இன்னும் சொல்ல போனா இங்கே சொல்லப்பட்ட வீடு கட்டுகிறவர்கள் என்று யாரை வேதம் சொல்லி தருகிறது? யூதர்களை வேதம் சொல்லி தருகிறது. பாருங்க, இங்க வசனம் சொல்லுது, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே. அப்போ யூதர்கள் இயேசுவை அற்பமாய் எண்ணினார்கள். அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தமாயிருக்கிறது. அப்போ வீடு கட்டுகிறவர்களாகிய யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தள்ளினார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவாகிய கல்லை தள்ளினார்கள் என்று இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ இயேசுவாகிய கல் அவர் தள்ளப்பட்ட கல்லாயிருக்கிறார். அவர் தள்ளப்பட்டார். எப்படி தள்ளப்பட்டார்? வேதத்தை எடுத்து நம்ம வாசித்து நாம புரிந்து கொள்ள போகிறோம். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி வேண்டாம் என்று தள்ளினார்கள், எப்படி யூதர்கள் இயேசுவை தள்ளி அவர் தள்ளப்பட்ட கல் என்ற தீர்க்க தரிசன நிறைவேறுதலை அவர் அனுபவித்தார் என்று பார்க்கிற பொழுது
நீங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அன்றைய நாட்களில் யூதர்கள் தாங்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா இரட்சகர் இயேசுவை குறித்து ஆமென் ஆதியாகமம் 3:15 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. மோசேயை கொண்டு வாக்குத்தத்தம் கொடுத்தார், யோசுவாவை கொண்டு வாக்குத்தத்தம் கொடுத்தார். தீர்க்கதரிசிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார்கள். ஆமென். எல்லா தேவ மனிதர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் எப்படி எதிர்பார்த்தார்கள் அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு வல்லமை மிக்க தலைவராய் இருப்பார் அப்படின்னு யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்தார்கள். இன்னும் தாவீதின் வம்சத்தில் இயேசு பிறப்பார் என்று சொல்லப்பட்டவுடனே அவர் ஒரு அரசியல் ரீதியான தாவீது வம்சத்தின் ராஜாவாயிருப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். அவர் அரசியல் பேசுவார், அவர் அரசியல் செய்வார், அரசாங்கத்தில் வழக்காடுவார், இப்படிலாம் எதிர்பார்த்தாங்க. மாத்திரமல்ல, அவர்கள் அன்றைக்கு அவர்கள் மேல் மேலாதிக்கம் செய்திருந்த ரோமர்களை எதிர்த்து போரிட்டு ரோமர்களை ஆமென் இஸ்ரவேல் பாலஸ்தீன எல்லையை விட்டு புறந்தள்ளுவார் அப்படின்னு மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு வரப்போகிற ஆமென் மேசியா எப்படி இருப்பார் என்று எதிர்பார்த்தாங்கன்னா, ஒரு தேசிய தலைவராய் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. தேசிய தலைவராய் வந்து தேசத்தில் யுத்தத்தை செய்து தேசத்தை விடுவிப்பார் அப்படின்னு அன்றைக்கு யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்தார்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தெய்வ பிள்ளைகள். வாக்குத்தத்தம் உண்டு, ஆமென், நல்ல முன்னுரைத்தல்கள் உண்டு. ஆனால் அவர்களுடைய புரிந்து கொள்ளுதல் தவறானது. கரங்களை உயர்த்துற சொல்லுங்க. அநேகருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை அநேக நேரத்தில் நாம் தவறாய் புரிந்து கொள்ளுகிறோம். ஞானமா இருக்கணும். ஆமென். இங்க பாருங்க, ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார் அப்படின்னா, ஒரு தாழ்மையான ஊழியக்காரனாய் வந்தார். இயேசு சொன்னாரு, நான் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தேன் அப்படின்னா. ஆண்டவர் ஆமென் எப்படி இயேசு கிறிஸ்து மேசியா இந்த உலகத்தில் வந்தார்? பாடு அனுபவிக்கிறவராய் வந்தார். பிறரை பாடுகளுக்கு படுத்துகிறவராய் அல்ல, பாடுகள் அனுபவிக்கிற கிறிஸ்துவாய் அவர் வெளிப்பட்டார். இன்னும் சொல்ல போனா, யூதர்களுக்காக வழக்காடுவார் என்று நினைச்சாங்க. மேசியா எப்படி வெளிப்பட்டார் என்றால், மனம் திரும்புதலை பிரசங்கிக்கிற ஒரு நபராய் வெளிப்பட்டார். யூதர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் மனம் திரும்பணும், மாயக்காரரே நீங்கள் மனம் திரும்பணும், பரிசேயரே நீங்கள் மனம் திரும்பணும், ஆமென், வேத பாரகரே நீங்கள் மனம் திரும்பணும், ஆசாரியர்களே நீங்கள் மனம் திரும்பணும். மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார் இயேசு கிறிஸ்து. இன்னும் சொல்ல போனா, இயேசு கிறிஸ்து மேசியாவாக எப்படி வெளிப்பட்டார் என்றால், மனுக்குல பாவ மீட்புக்காக அவர் மரிக்கிறவராய் வெளிப்பட்டார். கரங்களை உயர்த்துறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்ல போனா, யூதர்கள் மேசியாவை எதிர்பார்த்த எல்லா கோணங்களிலும் அவர்கள் தோற்று போனார்கள். அப்படின்னா வாக்குத்தத்தம் இருக்கு, உண்மைதான். தீர்க்க தரிசனம் இருக்கு, உண்மைதான். எல்லாம் அவர்களுக்கு உண்டு. அவங்களுக்கு மேசியாவை தெரியும். அவங்க ஜெபமே மேசியா வரணும், மேசியா வரணும், மேசியா வரணும். அவர்கள் எதிர்பார்ப்பெல்லாம், யூத கன்னிகைகளுடைய எதிர்பார்ப்பெல்லாம், தங்கள் வயிற்றில் கை வைத்தவர்கள் ஜெபிப்பார்கள், என்னில் மேசியா தோன்றுவாராக. எதிர்பார்க்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் புரிந்து கொண்ட விதம் தவறாயிருந்தது. அநேக நேரத்தில் தேவன் செய்த வாக்குத்தத்தங்களும் தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறின பிறகும் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம் என்பது ரொம்ப பரிதாபமான உண்மையாயிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஆமா,
இதை விட மெதுவாக ஸ்தோத்திரம் பண்ணால் பரலோகத்தை கேட்டுரும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம். எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ண சொல்கிறோம்? அந்த கிருபையை கர்த்தர் தந்துடுவார்ல. ஆமாம். அவர் எப்படி வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுறாரோ அதை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஞானம், அதை புரிந்து கொள்ளுகிற கிருபை, எப்படி அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதோ அந்த புரிந்து கொள்ளுகிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தந்துடுவார்ல. நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இதுதான் அடிப்படை. இந்த தவறான புரிந்து கொள்ளுதல் தான் இயேசுவை அவர்கள் தள்ளுவதற்கு ஏதுவாயிற்று. அப்போ எப்படி தள்ளாங்க? இந்த தவறான புரிந்து கொள்ளுதல் இருந்ததுனால ஒன்று, ஆமென், நான் வேதத்திலிருந்து 3 விஷயங்களை ஆவியானவர் தந்தார். நிறைய விஷயம் சொல்லலாம் தள்ளப்பட்டது. ஆனால் இந்த நாளுக்கென்று கர்த்தர் தந்த 3 விஷயங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 3 விஷயத்தினால ஆமென் இயேசுவை தள்ளினார்கள். They rejected Jesus Christ. They refused Jesus Christ. அவர்கள் நிராகரித்தார்கள், தள்ளினாங்க, வேண்டாம்னு. 3 முறை வேதத்தில் பார்க்க முடியும். வேத புத்தகத்தில் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை எடுத்து வாசிப்பீங்கன்னா அதனுடைய 18வது அதிகாரத்தை ஆமென் திருப்பிக் கொள்ளுகிற பொழுது 39 40 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நாம வாசிக்க போகிறோம். யோவான் 18வது அதிகாரம் 39 40 வசனம். பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டு. ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றார். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது, இயேசுவை எப்படி அவர்கள் தள்ளினார்கள்? அவர் வார்த்தை சொல்றேன், வழக்கத்தின்படியே இயேசுவை தள்ளினார்கள். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி தள்ளினாங்க? வழக்கத்தின்படியே. இங்க இயேசு கிறிஸ்துவை விசாரிச்சு 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 அன்றைய ரோம கவர்மெண்ட் ஆமென் கவர்னர் ஆமென் அந்த தேசாதிபதி ஆமென் கொடுங்கோலால் ஜனத்தை ஆளுகிறவன் என்று பெயர் பெற்ற, கலிலேயர்களை இனப்படுகொலை செய்து பழக்கமுள்ள பிலாத்துவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு நிப்பாட்டி இருக்கிற பொழுது பிலாத்துவை பார்த்து ஆமென் குறைந்தது 3 முறை ஆமென் சொல்ற இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிலாத்து குறைந்தது 3 முறை சொல்லுகிறார், இவனில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன் அப்படின்னு. இவரை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக கூடியிருக்கிற ஜனத்தை பிரியப்படுத்த அவரை அடிச்சு விடுதலை ஆக்கிடலாம் அப்படின்ட்டு ஆமென் சொல்லி அவர் யோசிக்கிற பொழுது அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. என்ன யோசனை அப்படின்னா, இது பஸ்கா பண்டிகை காலம். இந்த பண்டிகை காலத்துல நாம வழக்கமா ஒரு குற்றவாளியை விடுவிப்பது வழக்கம். ஆமென். ஒரு குற்றவாளியை விடுவிப்பது வழக்கம். that is their custom. ஆமென். அது அவர்களுடைய வழக்கமா இருந்துச்சு. எல்லா பஸ்கா பண்டிகை காலத்திலையும் யூதர்களுக்காக சிறைச்சாலையில் பிடிக்கப்பட்டு கிடக்கிற ஒருவனை அவர்கள் விடுவிப்பது வழக்கம். அது ஒரு டிஸ்கவுண்ட் பண்றது. ரோம கவர்மெண்ட் ஆமென் ஒரு சலுகை பண்ணி யூதர்களினுடைய மனதை கவருவதற்காக செய்கிற வழக்கம். அது பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. இவங்க எப்ப பஸ்கா பண்டிகை வருதோ ஆமென் யூதர்கள் விரும்புகிற ஒருவனை சிறைச்சாலையிலிருந்து விடுவிப்பார்கள். ஆமென் கொலை குற்றத்திலிருந்து விடுவிப்பார்கள், மரண தண்டனையிலிருந்து விடுவிப்பார்கள். அவன் யாராயிருந்தாலும் ஜனங்கள் கேட்டால் அதை செய்வது வழக்கம். இந்த வழக்கம் இருக்க விட்டு பிலாத்து சொல்லுகிறார், ஜனங்களே யூதர்களே கேளுங்க, உங்களுக்காக ஒரு வழக்கம் உண்டு. பண்டிகை காலத்தில் ஒருவனை ஒரு குற்றவாளியை விடுவிப்பது நான் ஒன்று செய்கிறேன். நீங்க இன்னைக்கு பிடித்து கொண்டு வந்திருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை
உங்களுக்காக நான் விடுதலை பண்ணுகிறேன் அப்படின்னு பிலாத்து சொல்லுகிறார். அப்போ அவங்க அதே வழக்கத்தை பயன்படுத்தி கேட்குறாங்க, இயேசு எங்களுக்கு வேண்டாம், பரபாஸ் என்ன செய்யுங்க, விடுதலை செய்யுங்க. யார் வேண்டாம்? இயேசு வேண்டாம், பரபாசை விடுதலை செய்யுங்க. அப்போ அவர்களுடைய வழக்கத்தை பயன்படுத்தி அந்த வழக்கத்தின்படியே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தள்ளினார்கள். பிலாத்து சொல்றார், இவர்கிட்ட குற்றம் ஒண்ணும் இல்லை, அதனால இவரை தண்டிக்க முடியாது, நீங்க சொன்னதுனால கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, ஆனா ஒண்ணு செய்கிறேன், வழக்கத்தின்படியே இயேசுவை விடுதலை செய்கிறேன். ஆனா யூதர்கள் சொன்னாங்க, அப்படி வேண்டாம், அதே வழக்கத்தை நாங்களும் கேட்கிறோம், இவரை உள்ள வைங்க, பரபாசை என்ன செய்யுங்க, விடுதலை செய்யுங்க. வழக்கத்திற்காக வழக்கத்தின்படி இயேசுவை யூதர்கள் தள்ளினார்கள். இன்னைக்கும் அநேக நேரத்தில் தேவ ஜனங்கள் தங்கள் வழக்கத்தை கை கொள்ளும்படிக்கு வழக்கமா நம்ம செய்து வர்ற விஷயத்தை செய்யறதுக்கு அநேக இடங்களில் இயேசுவை தள்ளுகிறோம். அநேக இடங்களில் இயேசுவை வேண்டாம் என்று நினைக்கிறோம். வேண்டாம். பாருங்க, வேதத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது ஆமென், அந்த வழக்கங்களை குறித்து வேதம் சொல்லுது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 27வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, மத்தேயு 27:15 வாசிங்க. காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ, அந்த பஸ்கா பண்டிகை காலங்கள்ல யார விடுதலை பண்ணணும்னு ஜனங்கள் கேட்கிறாங்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது. அந்த வழக்கத்தை பயன்படுத்தி இவர்கள் ஆமென் நீதிபரரை தள்ளினார்கள், இயேசுவை தள்ளினார்கள். ஆமென், குற்றமற்ற இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இவர்கள் தள்ளினார்கள். மனுஷனை ரட்சிக்க வந்த இயேசுவை வேண்டாம்னு தள்ளினாங்க. ஆமென், இயேசு கிறிஸ்து யாரிடத்திற்கு வந்தார்? தமக்கு சொந்தமானவர்களிடத்திற்கு வந்தார், யூதர்களிடத்திற்கு வந்தார். ஒரு கானானிய ஸ்திரீ வந்து தன் மகளுக்கு உதவி செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்காக வரவில்லை, என் பிள்ளைகளுக்கான அப்பத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க முடியும், நாய்க்கு அதை கொடுக்க முடியாதுன்னார். எவ்வளவு கொடூரமான ஒரு வார்த்தை! அப்படி தன்னுடைய ஊழியத்தில் மிக வைராக்கியமாக யூதர்களுக்காகவே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் அவர்கள் தங்கள் வழக்கத்தின்படியே இயேசுவை தள்ளினார்கள். இன்னைக்கு அநேக நேரத்தில் தெய்வஜனமே, உனக்கு உதவி செய்ய, உனக்கு சகாயம் செய்ய, உனக்கு விடுவிக்க, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை கனப்படுத்த, உன்னை மேன்மைப்படுத்த, உனக்கு பரலோக ராஜ்யத்தை இலவசமாய் உனக்கு கொடுக்க, உன்னை ஆயத்தப்படுத்தி சேர்க்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக நேரம் உன்னிடத்தில் உன்னை தேடி உனக்காக வருகிறார். உன்னை சந்திக்க அவர் வருகிற பொழுது நீ அநேக நேரத்தில் உன் வழக்கத்திற்காக இயேசுவை தள்ளி விடுகிறாய். உன் வழக்கத்திற்காக, இது ஏன் ஊர் வழக்கம் அப்படின்னு சொல்லி வழக்கத்தை எடுத்துக்கொள்ற இயேசுவை வேண்டாம்னு சொல்ற. ஆமென், உன் வழக்கத்திற்காக, இது என் குடும்ப வழக்கம்ங்கிற. ரட்சிக்கப்பட்ட நமக்கு என்ன குடும்ப வழக்கம், என்ன ஊர் வழக்கம்? எல்லா வழக்கத்திலிருந்தும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் ஒத்துக்கொள்ளுகிறவர்களுக்காகவும் கர்த்தருக்கு ஆமா வழக்கத்தை பற்றி தெரியும். சில நேரங்களில் சில மரண வீடுகளிலும் சில சுப நிகழ்ச்சிகளிலும் இருதயம் வேதனை எடுக்கும். ரட்சிக்கப்பட்டவங்க தான், கர்த்தரை ஆராதிக்கிறவங்க தான், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவங்க தான். ஆனா
அந்த நேரத்தில் சில வழக்கத்திற்காக இயேசுவையே தள்ளி விடுகிறார்கள். இயேசுவை வேண்டாம்னு நினைக்கிறாங்க, இயேசுவை தள்ளி விடுகிறார்கள். யூதர்கள் அன்றைக்கு வழக்கத்தின்படியே தள்ளிவிட்டது போல வழக்கம் என்று வருகிற பொழுது இயேசுவை தள்ளுகிறார்கள். பரபாசை போல உலகத்தை தெரிந்தெடுக்கிறார்கள், கள்ளனை தெரிந்தெடுக்கிறார்கள், தவறுகளை தெரிந்தெடுக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் ஆமென் மிக தெளிவாய் நம்மிடத்தில் பேசுகிறார். யூதர்கள் இயேசுவை தள்ளினது போல நீ தள்ளுகிறாயோ உன் வழக்கத்திற்காக. எந்த வழக்கத்திற்காக நீ இயேசுவை தள்ளுகிறாய்? எந்த பாரம்பரியத்துக்காக இயேசுவை நீ தள்ளுகிறாய்? இயேசுவினிடத்தில் வந்துவிட்டால் பாரம்பரியத்துக்கு இடமில்லை, வழக்கத்துக்கும் இடமில்லை. அவரிடத்தில் ஒரு விசை வந்துவிட்டால் கடைசி வரையிலும் அவர் மட்டுமே நமக்கு. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமைன்னு சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வழக்கம் வரட்டும், அவரை நான் தள்ளவே கூடாது. தீர்மானம் எடுக்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமா, இது சிம்பிள் மெசேஜ். இது வழக்கத்திற்காக. ஏன்னா கர்த்தர் வருத்தப்படுறார் சிலரை பார்த்து. ஊர் வழக்கம், குடும்ப வழக்கம், இது ஏன் வழக்கம், நான் இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்ட்டு இயேசுவை தள்ளி விடுறீங்களே. ஆமென். உங்களுக்காக மரித்தவர், உங்களுக்காக கிரயம் செலுத்தினவர், உங்களுக்காக தன்னையே தந்தவர், பரலோகத்தை விட்டு இந்த பூமியில உங்களுக்காகவே வந்தார். அந்த இயேசுக்காக, அந்த இயேசுவை வழக்கம்னு வருகும்போது தள்ளி விடுறோம். இந்த கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் உண்மையா சொல்லுங்க, நீங்க மாத்திரம் இயேசுப்பா, எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழக்கத்திற்காக இயேசுவை தள்ளினார்கள். ஆமென். நாம ஒருபோதும் மரிக்கிறது வரைக்கும் ஆமென் எந்த வழக்கத்திற்காகவும் இயேசுவை வேண்டாம் என்று வைக்கக்கூடாது. அடிக்கடி சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில் இயேசு இல்லாத ஒரு நிமிடம் கூட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வழக்கத்துக்காக இயேசுவை தள்ளாதீங்க, இயேசுவுக்காக எதையும் தள்ளுங்க. புரிஞ்சவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவுக்காக எதையும் ரிஜெக்ட் பண்ணுங்க. Do not reject Jesus Christ for anything. எதற்காகவும் இயேசு கிறிஸ்துவை தள்ளாதிருங்கள், எதற்காகவும் இயேசுவை விலை பேசாதிருங்கள். எந்த ஊர் வழக்கத்துக்காகவும், கொல வழக்கத்துக்காகவும், குடும்ப வழக்கத்திற்காகவும், உன் பின்னணியத்துக்காகவும் இயேசுவை விலை பேசி தள்ளாதிருங்கள். இயேசு எல்லாவற்றிற்கும் மேலானவர். ஆனால் நீ பாரம்பரியமாய் அனுசரித்து வருகிற எந்த ஊர், குல, குடும்ப பின்னணிய வழக்கத்திற்காகவும் ஆமீன் இயேசுவை நீங்கள் விடாமல் இயேசுவுக்காக எந்த பின்னணியத்தையும் எந்த வழக்கத்துக்கும் நோ சொல்லுங்க. நான் சொல்கிறேன், யார் உங்களை கைவிட்டாலும் உங்களை அந்த நேரத்தில் கைவிடுகிறவர்களை கர்த்தர் உங்கள் பாதபடியில் கொண்டு சேர்ப்பார், உங்கள் காலடியில் கொண்டு நிறுத்துவார். அதற்காக இயேசுவை விட்டுட்டு யாரையும் பிரியப்படுத்த எந்த வழக்கத்தையும் நீ எடுத்து விடாத என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல்வேளை திருச்சபையில் தெய்வ ஜனத்துக்கு ஆலோசனை வழங்குகிறார், எச்சரிப்பா பேசுகிறார், தீர்க்க தரிசனமா பேசுறார்.
திரும்ப திரும்ப சொல்றேன், நீ எந்த வழக்கத்துக்காகவும் இயேசுவை விடாத, இயேசுவை தள்ளாத. யூதர்கள் தள்ளினது போல நீ இயேசுவை தள்ளுவதற்கல்ல, நீ இயேசுவை அணைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது எப்படி இயேசுவை தள்ளினாங்க, அதே யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, யோவான் 19:7, எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாய பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, பிரமாணத்தின்படியே தள்ளினார்கள். எப்படி தள்ளினாங்க? ஆமா, பிரமாணம். ஆமாம், எங்களுக்கு ஒரு பிரமாணம் உண்டு. அந்த வார்த்தை அவங்க சொல்ற அந்த டோனை பார்த்தீங்களா? எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு. பிரமாணத்தின்படி இயேசுவை தள்ளினார்கள். பிரமாணத்தை சொல்லி, வழக்கத்தை சொல்லி தள்ளினாங்க, பிரமாணத்தை சொல்லி தள்ளுறாங்க. அப்படி என்ன பிரமாணம் உண்டு? ஆமென். இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாய பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். அப்படி நியாய பிரமாணம் என்ன சொல்லுது? லேவியராகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, லேவியராகமம் 24:16, கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும். பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். இங்க நியாய பிரமாணம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன், யார் கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறாங்களோ அவங்க கொலை செய்யப்படணும். கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்படணும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவர்கள் சொல்லுகிற விஷயம் என்ன? ஆமென். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் இவன் நியாய பிரமாணத்தின்படியே கொலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. தான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னது தேவ நிந்தனையா இல்ல தேவ தூஷணமா அப்படின்னு பார்க்கிறப்போ, எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னாரோ அந்த இடத்திலெல்லாம் யூதர்கள் அவரை கொலை செய்ய பார்த்தார்கள். நீங்கள் யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே வசனம் சொல்லி தருகிறது. யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதுமல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை இயேசுவை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். எதுக்கு? தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொன்னதுனால. நல்லா கவனிங்க. நம்ம இன்னைக்கு தேவனை எப்படி கூப்பிடுறோம்? அப்பா, பிதாவே, தகப்பனே கூப்பிடுறோமா இல்லையா? ஆனா இன்னைக்கு இவ்வளவு சுதந்திரமா கூப்பிடுறோம். அன்னைக்கு அப்படி கூப்பிட்டதுனால இயேசுவை தள்ளினார்கள், இயேசுவை நிராகரிச்சாங்க. இன்னைக்கும் அநேகருக்கு இப்படித்தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது. ஃபாதர் பெர்க்மன்ஸ், அன்பு தகப்பனார், வருடங்கள் ஆயிடுச்சு, 20-25 வருஷம் இருக்கும். கண்காடியா மைதானத்தில் நல்ல ஒர்ஷிப் நடத்துறார். பயங்கர ஜனக்கூட்டம், ஆடி பாடி கர்த்தரை தொழுது கொண்டு அந்த பிரசன்னம், அற்புதங்கள், வெளியரங்கமான அற்புதங்கள்லாம் நடக்கு.
அப்போ அவர் எப்படி கூப்பிடுவார்னா டேடி. எப்படி கூப்பிடுவார்? ஃபாதர், டேடி, அப்பா, தந்தையே, இப்படிலாம் சொல்லிட்டே இருப்பா. கிரவுண்டை விட்டு வெளியே போகும்போது நம்மளை மாதிரியே வெள்ளை வெள்ளை எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பேர் போகிறாங்க. இவனுக்கு வேற வேலையே. இவனுக்கு இந்த மேடையை கொடுத்தது யாரு? ஹலோ, அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் தள்ளுற கூட்டம் இருக்கு. ஒருத்தன் ஆராதிக்கிறத பார்த்து இது எப்படி சொல்லலாம் இந்த வார்த்தைய? ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கை ஃபுல்லா இவங்களுக்கு குத்தகைக்கு விட்டுருக்கிற மாதிரியே பேசுவாங்க. அன்னைக்கு நான் சின்ன வயசு, அன்னைக்கே அவங்க கிட்ட பயங்கர வாக்குவாதம் பண்ணேன். பயங்கரமா அந்த கிரவுண்டில் வச்சு வாக்குவாதம் பண்ண ஞாபகம் எனக்கு இருக்கு. கடைசி சொல்லிட்டு பண்ணா, ஒன்ட்டெல்லாம் பேசவே முடியாது, நீ யாரோன்ட்டு போனாங்க. ஆமே, பாருங்க, அந்த தேவ மனுஷன். ஆமேன். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா ஏதோ ஆமேன் வர்றதும் எழும்புங்கள், எழும்பியாச்சு, உட்காருங்கள், உட்கார்ந்தாச்சு, அசையாம ஆடாம அப்படியே ஆமேன் இலக்கண ரீதியா பேசி போற வாழ்க்கை இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. இங்க பார்க்கிற நிறைய பேரை பரலோகத்தில் பார்க்க முடியாது. இங்க பார்க்கிற செய்யற பல விஷயத்தை பரலோகத்தில் பார்க்கவே முடியாது. ஆமீன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உறவின் அடிப்படையிலான வாழ்க்கை, நெருக்கமான வாழ்க்கை. ஆமீன். அப்பா பிதா என்று தொழுது கொள் அந்த உரிமையை கொண்டாடுற வாழ்க்கை. ஆமீன். வசனம் சொல்லுது, இயேசுவுக்கு எந்த ஸ்தானமோ அதே ஸ்தானத்தை பைபிள் நமக்கும் தருது. அவ்வளவு நெருக்கமான ஒரு வாழ்க்கை. அதனால்தான் இயேசுவ வசனம் சொல்லுது, இயேசு நமக்கு ஆமேன் அவர் மூத்த சகோதரர்னு. ஆமேன். இயேசு நமக்கு யாரா? ஆமா, நமக்கெல்லாம் ஒரு அண்ணன் இருக்கிறார். உங்களுக்கு சந்தோஷமே இல்லை? இப்படிலாம் சொன்னா குறுகுறுன்னு பார்க்கிறோம் பாத்தீங்களா? அந்த கூட்டம் தான். ஆமேன். ஒரு அண்ணன் இருக்கிறார். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆபத்தில் உதவவே யார் பிறந்திருக்கா? சகோதரன் பிறப்பானாக. கரங்களை உயர்த்துற லெலியா சொல்லுங்க. ஆமேன். ஆபத்தில் உதவவே. ஆமா, சகோதரன் பிறந்திருக்கிறான். என் ஆபத்தில் உதவ எனக்கு ஒரு மூத்த சகோதரன் பிறந்தார். அவருக்கு பேர் தான் என்னது? இந்த உரிமை, இந்த உறவு, இந்த ரிலேஷன்ஷிப். இப்படி சொன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல. உடனே இல்ல வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்படி எப்படி பேசலாம்னு தள்ள. இன்றைக்கும் இயேசுவை பிரமாணத்தை சொல்லி தள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இயேசு சொன்னது பொய்யா? இயேசு சொன்னது உண்மை. ஆனா அந்த உண்மை அவங்களுக்கு தெரியல. தெரியாட்டா தெரியாதது போல இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தெரியாட்டா எப்படி இருக்கணும்? எனக்கு தெரியாததுனால இப்படி சத்தியம் கிடையாதுன்னு கிடையாது. வேதாகமம் ஒரு கடலை விட பெரியது. இதுக்குள்ள ஆவிக்குரிய ஆழங்கள் அநேகம் இருக்கிறது. பைபிளை தெளிவா புரியணும், தெளிவா அறியணும். ஆமென். ஒரு ஆள் நான் இயேசுவை தரிசிச்சேன் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே யுத்தத்துக்கு போயிடக்கூடாது, தூசிக்க கூடாது. பைபிளை நல்லா படிக்கணும், தெளிவா படிக்கணும். தேவனை குறித்து சொல்லி இருக்குது, அவர் அதரிசனமான தேவன், அவரை பார்க்க முடியாது. ஆனா இயேசுவை குறித்து என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமா இருக்கிறார். இயேசுவுக்கு ஒரு சொரூபம் இருக்கு, ரூபம் இருக்கு. அவரை பார்க்க முடியும். ஆனா தேவனை என்ன செய்ய முடியாது. ஒருவனும் ஒருபோதும். கரங்களை உயர்த்துறல சொல்லுங்க. வேதத்தை பகுத்து படிக்கணும், புரிந்து படிக்கணும். ஆவியானவர் பாதத்துல மரிக்கிறது வரைக்கும் ஒரு மாணவனா இருக்கணுமே தவிர வேதத்தை எடுத்து இயேசுவை புறம் தள்ளுவதற்கு எந்த காலத்திலும் துணியக்கூடாது. ஆமென். இயேசு சொல்றாரு தேவனை தம்முடைய சொந்த பிதான்னு. அதை சொன்ன உடனே ஆமென் கல்லறு எறிகிறாங்க, கல்லறிய பார்க்கறாங்க, கொலை செய்ய பார்க்கறாங்க.
வசனம் சொல்லுது, யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். ஆமென். நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியத்தை பார்த்தீங்களா? தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே. இவ்வளவு சுதந்திரம் கிடைச்சு நம்ம இதை சொல்லலன்னா, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே. கவலையில்லையே, கலக்கமில்லையே, கவலையில்லையே, கலக்கமில்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டு நான் எதை குறித்தும் கவலையில்லையே, எனக்கு எதை குறித்தும் என்னை தினம் என்னை. ஆமென். எவ்வளவு பெரிய சுதந்திரம். இன்னைக்கு அவர் அப்பான்னு கூப்பிடலாம், அம்மான்னு கூப்பிடலாம், சகோதரன்னு கூப்பிட்டுடலாம், சிநேகிதன்னு கூப்பிட்டுடலாம். ஏன்னா அவரே சுதந்திரம் தந்திருக்கிறார். இனி நான் உங்களை சிநேகிதன் என்று சொல்லுகிறேன், ஃப்ரெண்டா வச்சிருக்கிறார். ஆமென். அப்படி எல்லா உறவுகளுக்கும் உட்பட்டது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் சில ஆவிக்குரிய சத்தியங்களை, ஆழங்களை பேசுகிற பொழுது பிரமாணத்தின்படியே இயேசுவை, அன்றைக்கு இயேசுவை தள்ளினவர்கள் இன்றைக்கும் இயேசுவை தள்ளுகிறார்கள். வேதத்தை எடுத்து வாசிக்கிறப்போ நீங்கள் மத்தேயு 26 அதிகாரம் 63 முதல் 65 வரை வாசிக்கப்போ அங்கே 26 அதனுடைய 63 முதல் 65 இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? நீ தேவனுடைய குமாரனாகிய அப்படின்னா நீ மேசியாவா அப்படின்னு கேட்கிறாங்க. அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறாங்க. ஒரு ஆணையிட்டு கேட்கிறேன், நீ கண்டிப்பா சொல்லிதான், பதில் சொல்லாம இருக்க முடியாது. அதற்கு இயேசு நீர் சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னான். சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்கள். பாருங்க, இயேசு உண்மையை சொல்றாரு, இந்த கூட்டம் சொல்லுது இவர் தேவதூஷணம் சொல்றாருன்னு. ஆமென். இவர் உண்மையைத்தான் சொல்றார். நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா? நீர் சொல்லுகிறபடிதான். அந்த வார்த்தைக்கு முன்னால பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கிழிக்கிறான். ஒரு பிரதான ஆசாரியன் நியாய பிரமாணத்தின்படி எக்காரணத்தை கொண்டும் தன் வஸ்திரத்தை கிழிக்க கூடாது. நியாயப்படி பார்த்தா அவனை தான் சிலுவையில தூக்கி போடணும், அவனை தான் கொலை செய்யணும். பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரம், கோடிக்கணக்கான மதிப்புள்ள வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை கிழிக்கிறான். ஆனா இது ஒரு அடையாளம். என்ன தெரியுமா? இனி ஆசாரிய ஊழியம் இந்த பூமியில கிடையாது என்பதற்கு அடையாளம். அவன் வஸ்திரத்தை கிழிக்கிறான். ஆனா அவன் தப்பு செய்துட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றா, இவர் தேவதூஷணம் சொல்லுகிறார் என்று. பாருங்க, யோவான் 10வது அதிகாரத்துல பார்க்கிறப்போ 10வது அதிகாரத்துல இயேசு சொல்லி கொடுக்கிறார். அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்கிற பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே, யோவான் 10:30 தானா? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஆமென். இவர் சத்தியத்தை தான் பேச, இதான் உண்மை. இயேசு சொல்றதுதான் உண்மை. அவர் இப்ப பிரசங்கம் பண்றதுதான் உண்மை. பாருங்க. ஆனா ஆமென். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் இதை குறித்து ஆவியானவர் அப்போஸ்தலனை கொண்டு சாட்சி கொடுக்கிறார். ரோமர் 1வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்கள்ல வாசிக்கிற பொழுது
இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். இயேசு சொல்றார், நான் தேவனுடைய குமாரன். ஆவியானவர் அதை சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன், அவர் தேவனுடைய சுதன் என்று ஆவியானவரும் சாட்சி கொடுக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அவர் தானே சாட்சி கொடுக்கிறார். யோவான் 10:36 முதல் 38 வரை வாசிக்கிற பொழுது, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். இயேசு சொல்றார், எப்பா கண்ணை திறந்து பார், நான் தேவனுடைய குமாரன் தான், நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிறோம். நானும் பிதாவும், என்னை கண்டவன் பிதாவை பார்க்கிறார், என்னிடத்தில் வருகிறவன் பிதாவினிடத்தில் வருகிறான். ஆனால் ஆமென், யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு சொல்றார், பாரு உனக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். என் பிதா எப்படிப்பட்டவர்? அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். பிதா ஒருவனை உயிர்ப்பிக்கிறது போல அவருடைய குமாரனாகிய நானும் பிதா செய்கிறதை பார்த்து அப்படியே செய்கிறேன், நானும் உயிர்ப்பிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு சொல்றாரு, என் கிரியைகளை பார், பிதாவின் கிரியைகளை நானும் செய்கிறபடியினால் நானும் தேவனுடைய குமாரன் என்பதை நான் வெளிப்படுத்துகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பாக்கு பிள்ளைன்னு எப்படி தெரியும்? அப்பாவின் கிரியை பிள்ளை என்னிடத்தில் இருக்க வேண்டும். இயேசு பிதாவினுடைய குமாரனால் பிதாவின் கிரியைகள் குமாரனிடத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு சத்தியத்தை சொல்றேன், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளானால் தேவன் எதை செய்கிறாரோ அதையே நாமும் செய்ய கிருபை. ஆமென். இந்த வசனத்தின்படி தேவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறார், நமக்கும் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். நாம விரும்பினா இந்த தேசத்தை உயிர்ப்பிக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கீங்க? உயிர்ப்பிக்கிற அதிகாரத்தையும் கிருபையையும் இந்த திருச்சபையின் மேல ஆவியானவர் இந்த பகல் வேளை பொழிந்தருளுகிறார். நீ உயிர்ப்பிப்பாயாக. கிராமத்தை உயிர்ப்பிக்க போ, பட்டணங்களை உயிர்ப்பிக்க போ, குடும்பங்களை உயிர்ப்பிக்க போ. நான் சொல்றேன், ஆவியானவரால் ஏவப்பட்டு இன்னைக்கு சொல்றேன், தெய்வ ஜனமே, அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளையே, நீ எந்த வீட்டுக்குள்ள கால் பதிக்கிறியோ அந்த வீடு உயிர்ப்பிக்கப்படும். அவர்கள் பொருளாதாரம் உயிர்ப்பிக்கப்படும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இந்த நாட்கள்ல ஒரு மிஷன்ல இருக்கிறார். அந்த ஊழியம் என்ன தெரியுமா? நீ தேவனுடைய குமாரன் குமாரத்தி என்பதை நிரூபிக்கிற தருணத்தில் இருக்கிறார். அநேகர் உன் வீழ்ச்சியை பார்க்க ஆமென் எத்தனித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், you are my child, நீ என்னுடைய பிள்ளையாகையால் நான் செய்கிறதையே நீ செய்ய நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். உன்னை கொண்டு நான் பெரியவைகளை செய்ய போகிறேன். தைரியமா புறப்பட்டு போ. இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போ. ஆமென். நீ உன் அதிகாரத்தில் போகல, ஆமென், நீ என்னுடைய அதிகாரத்தில் புறப்பட போகிறாய். வீடுகளுக்கு புறப்பட்டு போ. நான் உனக்கு காண்பிக்கிற குடும்பத்திற்குள் புறப்பட்டு போ. நான் உனக்கு காண்பிக்கிற கிராமத்துக்கு புறப்பட்டு போ. நான் உனக்கு காண்பிக்கிற பட்டணத்துக்கு புறப்பட்டு போ. நான் உனக்கு காண்பிக்கிற தேசங்களுக்கு புறப்பட்டு போ. உனக்காக பட்டணங்கள் காத்திருக்கிறது, உனக்காக தேசங்கள் காத்திருக்கிறது, உனக்காக கிராமங்கள் காத்திருக்கிறது, உனக்காக சில தீவுகள் காத்திருக்கிறது. ஆமென். புறப்பட்டு போ.
பிதா செய்கிற கிரியையை நீயும் செய்யணும். பிதா உயிர்ப்பிக்கிறது போல நீயும் உயிர்ப்பிக்கணும். இயேசு கிரியைகளை செய்த பிறகும் யூதர்கள் சொல்றாங்க, ஆமே, you are blaspheming, நீ தேவதூஷணம் சொல்லுகிறாய், நீ தேவதூஷணம் சொல்லுகிறாய், அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆமென், கர்த்தர் இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆமென், வசனத்தை சொல்லியே பிரமாணத்தை சொல்லியே இயேசுவை தள்ளுறாங்க. தெய்வ ஜனத்துக்கு கர்த்தர் ஆலோசனை சொல்றார், அவனும் இவனும் சொல்றான்ட்டு ஆமென் துண்டு வசனங்களை எடுத்து, ஆமென், முடிந்து போன தீர்க்க தரிசனங்களை எடுத்து, ஆமென், நிறைவேறப்பட்ட பிரமாணங்களை எடுத்து இயேசுவை யூதர்கள் தள்ளினது போல நீயும் தள்ள போகிறாயோ, இல்ல இயேசுவை நீ அங்கீகரிக்க போகிறாயோ? இந்த காலத்துல இயேசுவுக்கு நிறைய செய்ய இருக்கு. பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டிய இருக்கு. இயேசுவுக்கு உயிர்ப்பிக்க வேண்டிய நிறைய வேலை நிறையவே இருக்கு. அநேகரை ஆமென் சமாதான பாதைக்குள்ள இழுக்க வேண்டி இருக்கு. இன்றைக்கும் ஊழியம் விசாலமாயிருக்கிறது. ஆமென், அறுவடையோ மிகுதி, ஆட்களோ கொஞ்சம் குறைவு. ஆமென். அவர் இப்பொழுதும் ஊழியத்துக்காக ஜனங்களை தேடுகிறார். அவர் இப்பொழுதும் கிரியைகளை செய்ய விரும்புகிறார். ஆனால் ஆமென், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமேன் ஒரு மனிதனை கொண்டுதான் அதை செய்ய போகிறார். அதுக்கு ஒரு நபரை தேடிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? இயேசுவை யூதர்கள் பிரமாணத்தை கொண்டு தள்ளினது போல பிரமாணத்தை எடுத்து தள்ளாத. இந்த வசனத்தை எடுத்து இயேசுவை அண்டிக்கொள், அவரை அணைத்துக்கொள், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படி, அவருடைய பிரமாணங்களுக்கு உட்படு. நிறைய கிறிஸ்தவங்களை பார்க்கிறேன், இதே வசனத்தை எடுத்து இயேசுவை தள்ளுறாங்க. என்ன வந்தாலும் நீ தள்ளுகிறவனாக இருக்க வேண்டாம், அணைத்துக்கொள். ஹல்லேலூயா. மூணாவது, யோவான் 19வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, யோவான் 19:12 வசனம் சொல்லுகிறது, அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினார். பாருங்க, 18வது அதிகாரத்திலிருந்தே பிலாத்து இயேசுவை விடுதலை பண்ண வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு புறஜாதியா இயேசுவை விடுதலை பண்ண வகை தேடுறான். ஆமீன், சேர்த்துக்கொள்ள வகை தேடுறான், அணைத்துக்கொள்ள வகை தேடுறான். யூதர்கள் 3வது முறையா இங்க பாருங்க, யூதர்கள் அவனை நோக்கி இவனை விடுதலை பண்ணினால், இவன் பாருங்க கடைசி செக் வச்சுட்டாங்க. ஆமீன், செஸ் விளையாடும்போது கடைசி ராஜாவுக்கு செக்கு, அந்த மாதிரியே இங்க செக் வைக்கிறாங்க. பிலாத்துவுக்கே செக்கு. ஆமீன், பிலாத்து தான் கொடுமையான தேசாதிபதி ரோம கவர்மெண்ட்ல. ஆனா அந்த பிலாத்துவுக்கே இங்க செக் வைக்கிறாங்க. என்ன செக் பாருங்க, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன், நீ ராயனுக்கு சிநேகிதன். ஆமா, நம்ம எல்லாம் சிலரை மிரட்டுவோம் பாத்தீங்களா? ஆமீன், அந்த மாதிரியே மிரட்டுறாங்க பாருங்க. தன்னை ராஜா வென்கிறவன் அவனோ, அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். ஆமா, யூதனுக்கு பிரமாணம் மட்டும் தெரியல, அரசியலும் தெரியுது. என்ன தெரியுது? சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்சம் சத்தமா. அரசியலை சொல்லி இயேசுவை தள்ளினார்கள். எப்படி தள்ளினாங்க? இவங்க எதிர்பார்த்தது என்ன? ரோமர்கள் கரத்திலிருந்து விடுவிக்கிற மேசியா வரணும். ஆனா இப்ப மேசியா வந்தாச்சு. அந்த மேசியாவை எப்படி தள்ளுறாங்க பாருங்க. பிலாத்துவை பார்த்து சொல்றாங்க, இந்த மேசியாவை நீர் ஆமென் தண்டிக்காமல் போனால், விடுதலை பண்ணினால், ரோம சீசர் ரோம ராயனுக்கு நீர் சிநேகிதனா இருக்க மாட்டீர். ராயனுக்கும் பிலாத்துவுக்கும் பகைய உண்டு பண்ற மாதிரி ஒரு பிரச்சனைய அரசியல் பேசி இயேசுவை தள்ளினார்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய கூட்டம் அரசியல் பேசி இயேசுவை தள்ளுது. ஆவிக்குரிய கூட்டம் தான் பேரு, அபிஷேகம்லாம் இருக்குன்னு பேரு, ஆமா, ஆத்தும பாரம்னு பேரு, தரிசனம்னு பேரு, ஊழியம்னு பேரு. ஆனா ஆமென், பயங்கரமான அரசியல், அரசியல்ல இயேசுவை தள்ளுகிறாங்க. தேவஜனம் கவனிக்கணும், எந்த அரசியலுக்காகவும் இயேசுவை தள்ளக்கூடாது. கொஞ்சம் மெதுவா சொன்ன போதும்,
எந்த அரசியலுக்காகவும் இயேசுவை ஆமா, என்ன அரசியல் பேசுறா என்ன, இயேசுவை விட முடியாது எனக்கு. யார் ஆண்டா என்ன, யார் போனா நமக்கு என்ன, இயேசுதான். எந்த தலைவன் வந்தாலும் இந்தியா மாறாது. இந்தியா மாறணும்னா இந்தியாவுக்கு இயேசு வரணும். ஆமென், ஆமென், ஆமென். யார் வரணும் இந்தியாவுக்கு? இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் மேல் ஒரு எழுப்புதலாய், தேசம் சுவிசேஷமயமாகாத வரைக்கும் அது எந்த தலைவன் வந்தாலும் இந்தியாவுக்கு பிரயோஜனமே கிடையாது. இயேசு வந்தால் எல்லாம் மாறும். இயேசு வந்தால் லஞ்சமும் மாறும். இயேசு வந்தால் கொலை, கற்பழிப்பு எல்லாம், பெண் கொடுமை, சிறுவர் கொடுமை எல்லாம் மாறணும்னா இயேசு வரணும். அதுக்கு பேர் தான் எழுப்புதல். இயேசு எங்கே இறங்குறாரோ அதுக்கு பேர் தான் எழுப்புதல். நாமே அதனால தானே கேட்குறோம், எந்த செயல்ல எங்கும் அப்பா நீராளவே. சத்தமா சொல்லுங்க, எந்த ஓ அப்பா மறுமை எல்லாம் தேசத்தின் வறுமை எல்லாம் வன்முறை எல்லாம் ஒழிய, வன்முறை எல்லாம் தேசத்தின் வறுமை நீங்கன்னா இயேசு ஆளுகை செய்யணும். ஆமா, பதுக்கப்பட்ட பிளாக் மணி எல்லாம் வெளியே வரணும்னா எத்தனை ரைடு நடத்தினாலும் வராது, எத்தனை சட்டம் போட்டாலும் வராது. ஆனா இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா சகைவின் வீட்டுக்குள்ள இருந்த பணம் வெளியே வந்தது போல எல்லா அநியாயமான வருமானங்களும் வெளியே வரும். இயேசு வந்துட்டா வரும். இயேசு வந்துட்டா மாற்றம் வரும். இயேசு வந்தா ரட்சிப்பு வரும். ஆமென், வன்முறை ஒழியும். ஆமென், வன்முறை ஒழியும். இயேசு இந்திய தேசத்தில் ஆளுகை செய்கிறத என் கண்ணு பார்க்கணும் அப்படின்னு மட்டும்தான் ஒரு ஆவிக்குரியவனுடைய கண்கள் பார்க்கணும். இருதயம் துடிக்கணும், ரத்தம் துடிக்கணும், ஓடணும், கொதிக்கணும். அரசியலுக்காக அல்ல, அரசியலுக்காக இயேசுவை யூதர்கள் தள்ளினார்கள். யூதர்களை போல இயேசுவை தள்ளாத. யார் வந்தாலும் சரி, எனக்கு இயேசு வரணும், இயேசு ஆளுகை செய்யணும், இயேசு ஆளுகை செய்யணும். சரி, இயேசு தள்ளப்பட்டதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? யூதர்கள் இயேசுவை தள்ளினார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். யூதர்கள் இயேசுவை தள்ளினார்கள். அவர் என்னன்னா, நீங்க வாசிங்க 118வது சங்கீதம் 22வது வசனம். ஆமென், வாசிங்க. வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே எல்லாருக்கும் காணா பாடாம தெரிஞ்ச வசனம் தானே. யூதர்கள் வீடு கட்டுகிறவங்க தள்ளினாங்க. ஆனா அவர் மூளைக்கு என்ன கல்லானா? ஆமா, தலைக்கல்லாகிவிட்டார். ஆமென் சொல்லுங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 20 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வேகமாக எடுங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 2 பகுதிகளை வாசி நம்ம ஜெபிக்க போகிறோம். எபேசியர் 2:20-22 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டும் வருகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல வசனம் சொல்லுது, அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். யூதர்கள் தள்ளினார்கள், இயேசு தள்ளப்பட்ட கல். ஆனா அங்க தள்ளப்பட்டதுனால எனக்கு மூலைக்கல்லானா. ஆமென். இது என்ன? கார்னர் ஸ்டோன், மூலைக்கல் அப்படின்னா என்ன? ஆமென். பண்டைய கால கட்டுமான பணிகள்ல
மூலைக்கல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கல், கார்னர்ஸ்டோன். ஆமென். இது ஆமென் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னால அஸ்திவாரத்தில் முதல்ல வைக்கக்கூடிய கல் அது. அந்த கல் தான் ஆமென். அன்றைய பண்டைய கால கட்டுமான முறைகளை நான் படித்து பார்க்கிற பொழுது அந்த கல்லின் அளவுல தான் அந்த கட்டடம் கட்டக்கூடிய அத்தனை கல்லும் செய்யப்படுமா, அதே அளவுதான் இருக்குமா. ஆமென். அதாவது மூலைக்கல் எதையெல்லாம் தீர்மானிக்கிறது அப்படின்னா, அந்த கட்டடம் எந்த திசையை பார்த்து இருக்கணும்னு தீர்மானிக்கிறது அந்த மூலைக்கல். ஆமென். இனி அந்த கட்டட அமைப்பு எவ்வளவு பலம் வாய்ந்ததாய் வலிமை மிக்கதாய் இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது மூலைக்கல். 3, ஆமென், அந்த கட்டடத்தின் சுவர் எவ்வளவு பலமாய் இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது அந்த மூலைக்கல். 4, ஆமென், அந்த கட்டடத்தில் இனி கட்டப்பட போகிற எல்லா கற்களும் எந்த அளவில் இருக்க வேண்டும், எப்படி செய்யப்பட வேண்டும் என்று தீர்மானிப்பது மூலைக்கல். அப்படின்னா அந்த கட்டடத்துக்கு எல்லாமே அந்த மூலைக்கல் தான். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. மூலைக்கல் சரியில்லைன்னா கட்டடமே போச்சு. மூலைக்கல் சரியான திசையில வைக்கப்படலைன்னா கட்டடமே அடுத்தவன் பூமியில போயிடும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, யூதன் தள்ளின தள்ளப்பட்ட கல் நான், ஆனால் இன்றைய ஆவிக்குரியவர்களுக்கோ புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கோ நான் தான் மூலைக்கல். இயேசு எனக்கு மூலைக்கல்லா மாறினதுனால என்னெல்லாம் நடக்க போகுது? ஆமென். என்னுடைய திசையை அவரே தீர்மானிக்கிறார். என்னுடைய ஆமென் வாழ்க்கையின் ஸ்ட்ரக்சரை அவர்தான் தீர்மானிக்கிறார். 3, என்னுடைய பலத்தை ஆமென் ஸ்ட்ரென்த் அவர்தான் தீர்மானிக்கிறார். 3, இனி என் வாழ்க்கை எப்படி கட்டப்படணுங்கிறது அவரே தீர்மானிக்கிறார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து எனக்கு மூலைக்கல்னால டைரக்ஷன் அவருடையது, ஸ்டெபிலிட்டி அவருடையது, ஸ்ட்ரென்த் அவருடையது, அலைன்மெண்ட் அவருடையது, எல்லாம் அவருடையதாகையினால் எனக்கு ஒரு பெரிய உறுதி இருக்கிறது, நான் அசைக்கப்படுவதே இல்லை. என் வாழ்க்கை மோசம் போகவே செய்யாது. என் வாழ்க்கை என்ன செய்யாது? அதை இன்னொரு வார்த்தையில் சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? வேகமாக எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம், இந்த 2வது அதிகாரம் 4லிருந்து 6 வரை உள்ள வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமீன். 1 பேதுரு 2 4லிருந்து 6 வரை உள்ள வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கணும். எவ்வளவு சத்தமாக வாசிக்கணுமோ அப்படி வாசிக்கணும். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூலை கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தள்ளப்பட்ட கல்லானதினால் எனக்கு அவர் மூலைக்கல்லானார். எனக்கு அவர் மூலைக்கல்லானதினால் நான் வெட்கப்படுவதில்லை என்று அவர் சொன்னார். இந்த மூலைக்கல்லின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தெய்வஜனமே, தேவ பிள்ளையே, எதுக்காகவும் இயேசுவை தள்ளாத நீ இயேசுவை உறுதியாய் பிடிப்பேனா, இயேசுவின் மேல் விசுவாசம் வைப்பேனா, எத்தனை டெக்னாலஜி வந்தாலும், எத்தனை சயின்ஸ் உயர்ந்தாலும், என்னென்ன விஷயத்தை நீ படிச்சாலும், எவ்வளவு சம்பாதிச்சாலும், don't reject Jesus Christ for anything. எதற்காகவும் இயேசு கிறிஸ்துவை தள்ளாத. ஏன்னா ஒரு கூட்டம் அவரை தள்ளினாங்க,
ஆனா எனக்கு அவர் மூலைக்கல்லானார். நீ தள்ளினால் வேற யாரோ கட்டப்படுவாங்க, ஆனா நீ இழந்து போவாய், நீ இழக்கப்படுவாய். நீ வெட்கப்படக்கூடாதுன்னா நீ அந்த மூலை கல்லின் மேல் கட்டப்படணும். அந்த மூலை கல்லின் மேல் விசுவாசம் வைக்கணும். மூலைக்கல்ல எங்க வைக்கிறார்? சியோன்ல வைக்கிறார். மூலைக்கல்ல எங்க வைக்கிறார்? சபைக்கு மூலைக்கல்ல அவரை வைக்கிறார். சியோன், அதுதான் சபை. சபைக்கு மூலைக்கல் அவர். அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? ரெண்டு பக்கத்துல இருக்கிற ரெண்டு பேருக்கு ஒருத்தர் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. ரெண்டு ஆமென் சொல்லுங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. உங்க வாழ்க்கை வெட்கத்துல முடியாது. உங்க பிள்ளையின் வாழ்க்கை வெட்கத்துல முடியாது. உங்க தலைமுறையின் வாழ்க்கை வெட்கத்துல முடியாது. உங்க ஊழியம் வெட்கத்துல முடியாது. கண்ணீரோட விதைக்கிறீங்க, உங்க வாழ்க்கை வெட்கத்துல முடியாது. உங்க பிசினஸ் வெட்கத்துல முடியாது. உங்க பொருளாதார வெட்கத்துல முடியாது. பிள்ளைகளுக்கு சொல்றேன், உன் ஃபியூச்சர் வெட்கத்துல முடியாது. எப்போ இயேசுவின் மேல் நீ விசுவாசம் வைக்கிறியோ, உனக்கு நான் எழுதி தருவேன். உன் வாழ்க்கை வெட்கத்துல முடியாது. உன் தலைமுறை வெட்கத்துல முடியாது. உன் ப்ரொஃபஷன் வெட்கத்துல முடியாது. உன் குடும்பம் வெட்கத்துல முடியாது. எதுவும் வெட்கத்துல முடியாது. ஏன்னா உனக்கு மூலைக்கல் இயேசு கிறிஸ்து. அவர் டிட்டர்மைன் பண்றார். வாட் இஸ் யுவர் டைரக்ஷன்? உன் டைரக்ஷனை டிட்டர்மைன் பண்றவர் இயேசு கிறிஸ்து. உன் ஸ்டெபிலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுகிறவர் இயேசு கிறிஸ்து. உன் ஸ்ட்ரெngth டிட்டர்மைன் பண்ணுகிறவர் இயேசு கிறிஸ்து. உன் அலைன்மென்ட் டிட்டர்மைன் பண்ணுகிறவர் இயேசு கிறிஸ்து. நான் வெட்கப்படவே மாட்டேன். என் ஊழியம் வெட்கப்படாது. என் சபை வெட்கப்படாது. என் தேசம் வெட்கப்படாது. என் ஜனம் வெட்கப்படாது. 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 கையை தட்டி ஆவியில நிரம்பி, ஓ வெட்கப்படாது. வெட்கம் இல்ல, வெட்கம் இல்ல. வெட்கத்தை எல்லையை விட்டு கர்த்தர் அப்புறப்படுத்துறா. இனி வெட்கம் இல்ல நன்மை. இனி வெட்கம் இல்ல நன்மை. இனி வெட்கம் இல்ல நன்மை. அதன் மேல் விசுவாசம் இருக்கிறவன் ஓ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் அப்படி எழுமி நிற்கலாமா? தேவ சமூகத்துல ஜெபித்து நாம் ஆமென் கடந்து சொல்ல போகிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டு. நல்ல கையதடி. சபையின் தலைவர் இயேசுவே, மூலைக்கு தலைகள் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூலைக்கு சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாதாளம் தோற்குமே. ஓ ஜீசஸ், நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிப்போட நீதான் ஜெயிப்பாய். Hallelujah, you will be victorious. பாதாளம் தோற்குமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஓஹோ, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட ஆவியின் பலத்தோடு நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி, வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையாய் உயர்த்தினி, என்னை கிருபையால் உயர்த்தினி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை. இந்த கல்லின் மேல் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஜபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே,
ஜபத்தினால் அம்மே வீடு இதுவே. நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே, வேற்றுமை இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, ஆதாளத்தின் வாசல் அதை இந்த கல்லில் நல்ல ஆவியில நிரம்பி ஓஹோ மேற்கொள்ளாதே. பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தி, யசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தி, பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தி, யசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தி. எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜபத்திலே பற்றி எரியுமே, தடைகளை அது தகற்றுமே, சபைதான் வெல்லுமே, என்னும் சபைதான் வெல்லுமே. கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, ஆதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, ஆதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் ஓ மூளைக்கு தலைக்கு ஓ சபையின் இயேசுவே, இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே, ஹல்லேலூயா. ஓ ரிதரனதரோ பாதாளம் தோமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஓஹோ ஹல்லேலூயா. ரிபா துனா லபா ரதுனி ரிபல ஹங்கரா மூலை கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் ஓ மகிமை, மகிமை, மகிமை சபையில் வெளிப்படுவதாக. குடும்பங்களில் வெளிப்படட்டும், தனி ஜீவியங்களில் வெளிப்படட்டும், ஊழியத்தில் வெளிப்படட்டும், தலைமுறைகளில் வெளிப்படட்டும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்களே. இந்த ஜனங்கள் வெட்கப்படாதபடிக்கு உங்க கிரியைகளை விளங்க பண்ணோ.